அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனல். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்படுமா? அதுதான் ஏன் ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சார்பில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். காங்கிரஸ் ஏன் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், எதனால, எந்த கட்சிக்கு ப்ளஸ் பாயிண்ட், எந்த கட்சிக்கு மைனஸ் பாயிண்ட். காங்கிரஸுடன் தாவேகா கூட்டணி வைத்தால் அது காங்கிரஸ் தான் ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? காங்கிரஸ் இப்பொழுது படுத்தோல் சூழ்நிலை நியம ஒரு மாநிலத்துடைய தேர்தலை பார்த்து வருகிறோம், டவுன் ஆகிட்டே இருக்குது கட்சி. சரிங்களா? ராகுல் காந்தி அவர்கள் மொத்த மாவட்டத்திலும் அதிருப்தி தலைவர்களை நேரில் சந்தித்து ஒரு மாவட்டமாக, ஏமா அது கலந்து கொள்வது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்காதென்றாலும், ஆனால் அந்த டஃப்பான வேலைகளில் நம்ம காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட வேண்டும். எதனால சொல்கிறேன்னா, நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணம் அந்த டைமில் கொஞ்சம் பயங்கரமாக பேசப்பட்டது. அதுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களின் செயல்பாடு, கட்சியின் மோசமான தோல்வி எல்லாத்தையுமே என்ன கட்சியில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறி தான் நின்று எவ்வளோ பேர் கட்சி தொடங்கி இப்போ முதலமைச்சராக இருக்கிறார்கள், பாரதிய ஜனதாவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அதனால தான் நான் பேசுகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது தான் காங்கிரஸுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அது காங்கிரஸ் கட்சி மேலும் மேலும் வளரதான் செய்யுமே தவிர டவுன் ஆக்கப்படாது. அதனால காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களை ஒன்றிணைவோம், தாவேகாவுடன் கூட்டணி வைக்க நீங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். மேலிடத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் எல்லாருமே புரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஒரு மாவட்டத்திலும் அதிருப்தி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் வேறு கட்சியில் பாரதிய ஜனதா, அதிமுக, இல்லை நாம் தமிழர் எல்லாத்துலேயும் இருந்தாங்கன்னா அது நம்ம தலைமை மேலிடம் பேச வேண்டும். அந்த அதிருப்தி தலைவர்களை நேரில் சந்தித்து பேச வேண்டும். தொலைபேசியில் பேசுறது இது சரியாக இருக்கிறது. நேரில் சந்தித்து அவர்களை பேசி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் அவர்களை பணியாற்ற அழைக்க வேண்டும். அதேபோல் ராகுல் காந்தி அவர்களும் நேரில் 234 இருக்கிறது தமிழ்நாட்டு சட்டமன்றம், பாராளுமன்றம் 40 தொகுதி, புதுச்சேரியோடு சேர்த்து 40 தொகுதி, மொத்தம் 547 தொகுதி இருக்கிறது. 540 நாட்கள் இதுக்காண்டியே ஈடுபட்டு ராகுல் காந்தி அவர்கள் அதிருப்தி தலைவர்களை நேரில் சந்திக்க வேண்டும். ஒரு மாவட்டத்திலும் சந்தித்து அதிருப்தி தலைவர்களை காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி தலைவர்களை காங்கிரஸ் கட்சிக்குள் கொண்டு வந்து அதை நேரில் அவர்களை சந்தித்து பேசி அதை மீண்டும் அவர்களை காங்கிரஸ் கட்சியில் பணியாற்ற அழைக்க வேண்டும். அதே போல் அவர்களை காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் அவர்கள் என்ன பணியாற்ற வேண்டுமோ அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுடன் இணைந்தே நம்ம கட்சியை பலப்படுத்த வேண்டும். தாவேகாவின் தொண்டர்களும் ஒன்றிணைந்து நம்ம பாடுபடுவோம். தாவேகாவின் தொண்டர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் அதிகம், தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க, கேரளாவிலும் அதிகம். இப்போ புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் தலைமையிலானது தான் எதிர்கட்சியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அங்கே ஆதரவை தாவேகா அளித்தால் கண்டிப்பாக புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும், கேரளாவிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைய தாவேகா தொண்டர்கள் பாடுபட, தமிழ்நாட்டில் நம்ம தாவேகாவுக்கு ஆதரவை செயல்படும். சரிங்களா? அதே போல் கர்நாடகாவிலும் தாவேகா தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஆந்திராவிலும் இருக்கிறார்கள், தெலுங்கானாவில். அப்போ தென்னாட்டில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பலமாயிடலாம், கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கிறோம். திமுகவுடன் போட்டியிட்டால் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள் மட்டும்தான், தமிழ்நாடு புதுச்சேரியை மட்டும்தான் நம்ம பலமாக இருப்போம். அதை புதுச்சேரியை பொறுத்தளவு அங்கே காங்கிரஸ் தான் பலமாக இருக்கிறது. சரிங்களா? அதே போல் நம்ம பேச வேண்டும் என்றால் இது யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்றால் காங்கிரஸ் தான் ப்ளஸ் பாயிண்ட். நம்ம மைனஸ் பாயிண்ட்டு பார்த்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா தாவேகாவுடைய வளர்ச்சி அபூர்வ வளர்ச்சியாக இருக்க போகுது. இப்போ நீங்களும் இந்த நேரமே இருந்து காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மெதுவாக வளர நினைத்தால்தான் காங்கிரஸ் கட்சி மேலில் இருக்கும். இல்லை என்றால் இப்பொழுது நம்ம நிலைமை சரியாக இருந்தால் போதும் நினைத்தால் திமுக கூட்டணியில் நீங்கள் தொடரலாம். இப்பொழுது நம்ம ஒரு 10 எம்எல்ஏக்களை ஜெயிச்சா ஓகே, அப்படியே தான் இருக்க முடியுமே தவிர்த்து 25 சீட், அடுத்தல 20, அப்படி குறைஞ்சு தான் வருது. நீங்களே யோசித்து பாருங்கள். காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டது, ஆண்டு தோறும் காங்கிரஸ் வீழ்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது.
இப்படி மெதுவாக நம்ம வளர நேரம் காங்கிரஸ் கட்சி மேலிடத்துல வரணும். இப்போ நீங்கள் தாவைக்காவுடன் கூட்டணி வைத்து பலமாக நான் சொன்னதை போல் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து மாநில தலைவர்களும் ஒன்றிணைந்து நீங்கள் பாடுபட்டால் காங்கிரஸ் கட்சி 2029 தென்னாட்டில் மட்டும் 129 தொகுதிகள் ஜெயிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 50 முதல் 60 தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. 2026 நீங்கள் பலமான பிரச்சாரம் செய்தால் காங்கிரஸ் தலைமையிலான துணை முதல்வராக பதவியேற்க வாய்ப்பை தாவைக்கா உருவாக்கி தந்திருக்கிறது. திமுகவில் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்களே, எத்தனை சீட்டில் நீங்கள் போட்டிட்டீங்க, எத்தனை பேர் அமைச்சரானார்கள்? எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி திமுக. காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அந்த கட்சியுடன் கொள்கையும் அழிந்துவிடும், எல்லாம் அழிந்துவிடும். இதே போல் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களை ஒன்றிணைந்து தாவைக்காவுடன் கூட்டணி வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வராக எங்கள் தளபதி விஜய் அவர்களும் துணை முதல்வராக எங்கள் செல்வ பெருந்தகை அவர்களும் அமருவார்கள் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கத்தை தெரிவித்தேன்.